ஓகே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சிலரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஜென்ரலா நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். இப்போ பாருங்களேன், இது ஒரு ஆப்ஜெக்ட் ஏ. ஒரு ஆப்ஜெக்ட் ஏ வந்து இனிஷியல்ல வெலாசிட்டி யூல மூவ் ஆயிட்டு இருக்கு. சடனா என்னாச்சு அப்படின்னா, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்ப என்ன வெலாசிட்டி என்னாச்சு? ஃபைனல் வெலாசிட்டி v. டைம் டேக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா t1ல இருந்து t2 போயிருக்கு. அப்ப therefore the change in velocity அப்படின்னு பார்க்கும்போது final velocity minus initial velocity by total time taken, we can write t2 minus t1. ஸோ எப்படி போடலாம் பாருங்களேன், இதுதான் அது ஆக்சிலரேஷன். இது சிம்பிளா எப்படி ஆகலாம் அப்படின்னா a ஈக்குவல் இங்க பாருங்க dv by dt. dvங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி, dtங்கிறது என்ன அப்படின்னா டைம் டேக்கன், சேஞ்ச் இன் டைம் டேக்கன். ஓகேவா? ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிலரேஷனை ரெண்டா என்ன பண்ணிருக்கேன், நான் ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன், ஒன் மோர் இஸ் த நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். இப்போ பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம கார் ஆர் பைக் டிரைவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, காரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு என்ன பண்ணுவோம், we give the acceleration. அப்போ டாப் கியர் போட்டோன்னே என்ன பண்ணுவோம், again you press the accelerator. அப்போ என்ன பண்றோம், ஸ்பீடோமீட்டர் பார்க்கும்போது 40ல இருந்து 50, 60, 70, 80. அப்ப என்ன ஆகும், அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே போகும். அதே மாதிரி டைமும் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகிட்டே போகும். அப்ப அந்த ஸ்பீட் அப் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. டைமை பொறுத்து வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன ஆகும், அது பேர் என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். என்ன காரணம் அப்படின்னா அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா அதிகமாயிட்டே இருக்கு சேஞ்ச் இன் டைமை பொறுத்து. அப்ப வெலாசிட்டி, அது சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். அதே மாதிரி நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, ரிட்டார்டேஷன், அப்படி இல்லைன்னா டீசரலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு கார் வந்து 120 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. சடனா என்ன பண்றேன் அப்படின்னா நான் பிரேக் அப்ளை பண்றேன். பிரேக் அப்ளை பண்ண உடனே அந்த ஸ்பீடோமீட்டர் இங்க பாருங்க 120ல இருந்து 80, 80ல இருந்து 40, அப்புறம் 0. ஆனா டைம் பாருங்க அதிகமாயிட்டே இருக்கும், டைம் வந்து குறையாது. அப்ப டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா சேஞ்ச் இன் வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. என்ன ரீசன், 120 to 80, 80 to 40, 40 to 0. அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி கால் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு. அப்ப மேக்சிமம் இருந்து 0 வந்துருச்சு. அப்ப டைமை பொறுத்து வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அந்த மோஷனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிட்டார்டேஷன் ஆர் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். இன்னொரு பேர் வந்து டீசரலேஷன். ஓகே, கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க, இந்த கார் போய் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது சடனா நான் பிரேக் அப்ளை பண்றேன். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து அப்படின்னா ஏ வந்து நெகட்டிவ். அதே மாதிரி when the bullet hit the block, ஒரு புல்லட் வந்து ஒரு பிளாக்கை ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் உள்ளார என்ன கொஞ்சம் கொஞ்சமா என்னது பெனிட்ரேட் ஆகி போயிட்டு இருக்கும்போது அந்த புல்லட்டோட வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப இதுவும் என்னது, டீசரிலேட்டட் மோஷன். புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்க பாருங்களேன், the position of an object is given by x equal to a plus bt square, comma, where a equal to 8.5 meter, comma, b equal to 2.5 meter per second square. First question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா what is its velocity t equal to 0 and t equal to 2 seconds. Second question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா what is the average velocity between 2 seconds and 4 seconds. சரிங்க, ஓகே. இது ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிச்சிடலாம். given என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க given பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க x equal to a plus bt square. இப்ப x னா என்ன சார் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்ப அதனுடைய பொசிஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எக்ஸ். அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இங்க பாருங்களேன், டி வந்து 0 கொடுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ.
t1 கொடுங்க a plus b, t2 கொடுங்க என்ன ஆகுங்க a plus b t power 4, அப்ப என்ன ஆகுது 4 a plus 4b. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, அப்ப அதுதான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. the position is continuously சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு as a function of time. மீனிங் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைம்லயும் அந்த பொசிஷன் கண்டினியூஸா அது சேஞ்ச் ஆகுது, ஐ மீன் ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு, அதான் மீனிங். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன படிச்சோம், வெலாசிட்டினா என்ன சார் அப்படின்னா v சிம்பிள் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை சேஞ்ச் இன் டைம். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா dx by dt ஈக்குவல் டு என்ன பண்ண போறேன், டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். கான்ஸ்டன்ட் பண்ண என்ன கிடைக்கும் 0. கரெக்ட். இங்க என்ன இருக்கு b t ஸ்கொயர், t தான் ஃபங்க்ஷன். அப்ப t என்ன ஆகும் ஃப்ரண்ட்ல வரும், ஐ மீன் 2 வந்து ஃப்ரண்ட்ல வந்துரும் பவர். அப்ப 2 ரிமைனிங் b அப்படியே இருக்கு, இங்க t இருக்கு, பவர்ல 1 குறையும், 2 minus 1 அப்ப 1. அப்ப therefore the velocity equal to என்ன போட்டிருக்கேன், வெறும் 2bt. ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி அட் t equal to என்ன கேட்டிருக்காங்க 0 செகண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். டைம் அட் t equal to 0 செகண்ட்ஸ். அப்ப இந்த ஈக்குவேஷன் 1 இங்க இருக்கு பாத்தீங்களா, இப்ப t equal to என்ன பண்ண போறேன் 0 போட போறேன். அப்ப இந்த ஈக்குவேஷன் பாருங்க 1 gives அப்படின்னு போட்டு t. ஸோ இது v இல்ல, அப்ப v நாட் equal to இங்க பாருங்க 2b into 0 equal to 0. அப்ப வெலாசிட்டி அட் என்னது 0 செகண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்கு வெலாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 0வா இருக்கு. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, அட் t equal to 2 செகண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன இருக்கு இங்க t, இந்த ஈக்குவேஷன்ல ஈக்குவேஷன் 1ல என்ன பண்ண போறேன் 2bt ல இங்க t ரீப்ளேஸ்ட் பை 2 போட போறேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா v2 equal to கவனிங்க 2b into 2. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 2b into 2 equal to 4b. b ஓட வேல்யூ எவ்வளவு 2.5 கொடுத்திருக்காங்களா. சோ அப்ப என்ன பண்ண போறேன் v2 equal to 2 into 2.5 into 2. அப்ப 4 into 2.5. அப்ப என்ன வரும் 4 times of 2.5 என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா v2 equal to 10 meter per second. இப்ப நெக்ஸ்ட் பார்த்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் t equal to 2 செகண்ட் அண்ட் t equal to 4 செகண்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் t equal to 2 செகண்ட்ஸ்ல பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸை பாருங்க. இதுல இது வருது அட் t equal to 2 செகண்ட்ஸ் போடுங்க. அப்ப பொசிஷன் x2 equal to a plus b 2 ஸ்கொயர். அப்ப என்ன வரும் 4. அப்ப a plus 4b. அப்ப x2 equal to என்ன போட்டிருக்கேன் a plus 4b அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல at t equal to 4 செகண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 4னா 16 வரும். அப்ப என்ன வந்தா இங்க பாருங்க x4 equal to a plus 4 ஸ்கொயர். இத பாருங்க a plus அது 4 ஸ்கொயர் என்னாச்சு 16 வந்திருக்கும். அப்ப x4 equal to a plus 16b கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, டைம் இதை என்ன பண்றேன் t2 வச்சுக்கிட்டேன், இந்த டைம் t4, இதை t4 வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். இப்போ நான் என்ன சார் கேட்டிருக்கேன் கொஸ்டின்ல அப்படின்னா தேர் ஆஸ்கிங் ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ பாத்தீங்க அப்படின்னா கிராஃப் போடுறேன் பாருங்க. இதுதான் என்ன கிராஃப்னா கீழே வந்து டைம் வச்சுக்கோங்க, மேல வந்து பொசிஷன். ஓகேவா? இது வந்து பொசிஷன் எக்ஸ் நாட்டு டைம் டி நாட்டு, பொசிஷன் x1 டைம் t1, பொசிஷன் t2 இங்க x2, அதே மாதிரி இங்க t3, இங்க x3, இங்க t4 அண்ட் x4 எக்ஸெட்ரா. என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க.
எங்க கேட்டிருக்காங்க டைம் t ஈக்குவல் டு இங்க பாருங்க t2க்கும் t4க்கும் t2 வந்து என்ன கொடுத்தேன் 2 செகண்ட்ஸ் இங்க 4 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்னா அப்ப பொசிஷன் எங்க இருக்கு இதோ பாருங்க ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் கரெக்டா அப்ப x4 மைனஸ் x2 பை அங்க பாருங்க t4 மைனஸ் t2 கரெக்டா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல x4 நமக்கு தெரியும் என்ன கொடுத்துருங்க பாருங்க a பிளஸ் 16b x2 தெரியும் a பிளஸ் 4b அப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை ஷார்ட்டா என்ன பண்றேன் v பார் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஈஸியா இருக்கும் அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி v பார் ஈக்குவல் டு x4 என்ன வரும் அப்படின்னா a பிளஸ் 16b மைனஸ் போட்டிருக்கேன் அப்ப என்னது மைனஸ் a மைனஸ் 4 ஆயிடும் ஸோ அப்ப மைனஸ் a மைனஸ் 4b டிவைடட் பை t4 வந்து 4 செகண்ட்ஸ் இது 2 செகண்ட்ஸ் அப்ப 4 மைனஸ் 2 இதுல a a 16b ல 4b போச்சுன்னா 12b கிடைக்கும் அப்ப 12b இங்க 4 மைனஸ் 2 2 அடிச்சீங்கன்னா 6b therefore ஆன்சர் என்ன 6b therefore ஆவரேஜ் வெலாசிட்டி b ஓட வேல்யூ தெரியும் 2.5 அப்ப 6 இன்டு 2.5 எவ்வளவு வச்சு பாருங்க 15 அப்ப 15 மீட்டர் பர் செகண்ட் இதுதான் அது ஆவரேஜ் வெலாசிட்டி between t equal to 2 seconds and t equal to 4 seconds